வணக்கம். நான் நிரோஷன். பல்லீர் நிறுவனத்தினுடைய அடுத்த புதிய ஒரு உற்பத்தி, அதாவது எல்லாரையும் தானியம் சாப்பிட பண்ணணும், எல்லாரையும் கஞ்சி குடிக்க பண்ணணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம். கஞ்சி என்றது நிறைய பேர்கிட்ட ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையான ஒரு சொல், அது நல்ல ஆரோக்கியம் இல்லாதன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. நீங்க இன்டர்நெட்லையும் சரி, யாரும் டாக்டர்கிட்டையும் சரி போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த கஞ்சி என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது என்றா, இந்த கஞ்சி அதாவது சிறுதானிய கஞ்சி எப்படி நாங்க தயாரிக்கிறோம்டா, தானியங்களை ஊற விட்டு 3 மணி நேரம் ஊற விட்டு அதை பிறகு வேற வச்சு பிறகு ரோஸ்ட் பண்ணி அதை அதாவது என்னன்னு சொல்றது, அது குறுநலாக்குறது. ஃபுல்லா தானியங்களை நரிக்காம குறுநலாக்குறதன் மூலம்தான் இந்த சிறுதானிய கஞ்சியை நாங்க உருவாக்கி இருக்குது. இந்த கஞ்சி என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுண்டா, எங்கட குடல்ன்ற நலம்தான் உடல் நலமும் உள நலமும் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த சிறுகுடல்ல இது ஒரு பாகுத்தன்மையை கூட்டுது. அதாவது அந்த சிறுகுடல் தான் சிறுகுடல்ல சடைமுலைகள் இருக்கு. அந்த சடைமுலைகள் குளுக்கோஸ உறிஞ்சிறதுன்ற அளவை இதுல இருக்கிற நேர்த்தன்மை ஒரு மெழுகு மாதிரி ஃபோம் பண்றதன் மூலம் அங்க இருக்கிற குளுக்கோஸ் அளவு உறிஞ்சிற அளவை குறைக்குது. அப்ப அதே நேரம் நீண்ட நேரம் செமிவாட்ட தன்மையை கூட்டுது. இப்ப நிறைய நேரம் டக்குன்னு செமிவாரடையாம நிறைய நேரம் எடுக்குது. அப்ப அதனால இந்த சிறுதானிய கஞ்சியில நாங்க சாப்பிட்றதுனால மைக்ரோ நியூட்ரிஷன், நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைக்குது, அயன்கள் கூடுதலா கிடைக்குது, கால்சியம் கிடைக்குது, அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா இந்த செமி சொலிட்னு சொல்றப்ப அந்த மேல ஒரு பாகுத்தன்மையா இருக்கிறதுனால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக முக்கியமாக செமிவாட்டு தன்மையை கூட்டுறதன் மூலம், அதே நேரம் குளுக்கோஸின் அளவை உள்ளுக்குள்ள எடுக்கிறதன் மூலம் பசிய உணர வைக்க முடியாம இருக்கிறதோட பசிக்காது, உடனே பசிக்காம இருக்கும், நேரம் எடுக்கும் இந்த கஞ்சியை குடிச்சிட்டீங்களா. அடுத்த விஷயம், இந்த குளுக்கோஸின் அளவையும் ரத்தத்துல கூட்டாம இருக்க போது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றத பார்ப்போம். இதை எப்படி எல்லாம் செய்ய போறோம்ன்ற அடுத்தடுத்த வீடியோக்களை நான் காட்டுறோம். இதுல என்ன மாதிரி எல்லாம் கஞ்சி செய்யலாம், எப்படி டேஸ்டுகள்ல எல்லாம் செய்யலாம்ன்றதை அடுத்த வீடியோக்களை காட்டுவோம். இதுல உள்ளூடுகளை பார்த்தோம்னா சாமை, திணை, கம்பு, மொட்டைக்கருப்பன் அரிசி, பயர், இந்த இவ்வளவு உள்ளுக்குள்ள இன்கிரீடியன்ட் போட்டிருக்கு. இந்த ஒரு பேக்கெட் 10 பேருக்கு போதும். ஏனெண்டா சிறுதானியங்களே தெரியும், எல்லாம் அதிக அளவு சாப்பிட இல்லாது. கஞ்சியும் சிறுதானிய கஞ்சியும் ஒரு அளவா தான் குடிக்கலாம், கணக்க குடிக்கல. ஏனெண்டா இதுக்குள்ள இருக்கிற ஃபைபர் எங்களோட வயிற்ற ஃபுல்லா நிரப்பிடும். அப்ப அதிகமா குடிக்கலாது, ஒரு அளவா எடுத்தாலே காணும். இது எப்படி எல்லாம் செய்யறது, என்னென்ன மாதிரி என்றதை ஒருக்கா நாங்க அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.